எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என்னம்மா இப்போதான் இட்லி எடுத்தியா? சூடா இட்லி. இட்லிக்கு முருங்கைக்காய் சாம்பார். டிஃபனுக்கும் இதே கொடுத்து அனுப்பிச்சிடுறியா? இல்லை டிஃபனுக்கு சாப்பாடு செஞ்சுட்டேன். அது பொரியல், கோவக்காய் பொரியல். தக்காளி சாப்பாடு டிஃபனுக்கு. அதில் பருப்பு போட்டு செஞ்சால் கூட நல்லா இருக்குதுமா. அது சாப்பாடு சாம்பார் சாப்பாடு. அது இது தக்காளி சாப்பாடு. இருந்தாலும் இப்போலாம் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அவளுக்கு மட்டுமா? இது அவள் ஒண்டியே சாப்பிடுவாளா? நல்லா இருக்குந்தான். மத்தியானத்துக்கா? மத்தியானத்துக்கு தக்காளி சாதம், காலையிலுக்கு இட்லி, அப்புறம் அது இது நைட் சாப்பாடு கொஞ்சம் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன், தயிர் போட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அண்ட் லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதானம்மா? அவ்வளோதான். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா என்ன செஞ்சுருக்காங்க? அம்மா சாமான் கழுவிட்டு இருக்காங்க. நான் தான் ஐயோ ஸ்நாக்ஸுக்கு பதில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரே நிமிஷம் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். குஜி இது வந்து ஓப்பன் பண்ணடி. பூ அப்படி வச்சிரு. இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணு. எல்லாருக்கும் காமிச்சிடல என்ன அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சாங்கன்னு. அம்மா பார்த்தீங்கன்னா சூடாக போலி செஞ்சு வச்சுருக்காங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. நல்லா இருந்துச்சு. நாங்களுமே ஆளுக்கு ஒரு 2 சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி ஷூட் பண்ண முடியல. நான் ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டு இருந்தேன். ஒர்க்குனா வேலைலாம் நடிச்சுக்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் நானும் அப்பா போயிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்தோம் 2 பேருமே. போலி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் போலின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு அதையும் சொல்லுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா போலி, அப்புறம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் டுடே ஸ்பெஷல் லஞ்ச் அண்டு மார்னிங் டிஃபன் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். காலையில் தங்கச்சி மாடி படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டா. நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க. காலை நல்லா வச்சு நடங்க. படியெல்லாம் விழுந்தால் முதுகெலும்புலாம் உடஞ்சிடும். பார்த்து நடங்க எல்லாரும். அவளுக்கு எதுவும் ஆகலை, கொஞ்சம் சுருக்கு மாதிரி பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அப்புறம் ஆயில்மெண்ட்டும் டேப்லெட்ஸும் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டுட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கா. நீங்களும் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான டுடே ஸ்பெஷலில் மீட் பண்ணலாம். பாய்.